Hi friends, welcome to Nagas Media. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு சூப்பரான vlog பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே பாத்தீங்கன்னா ஹேப்பி உமன்ஸ் டே. சோ எல்லா நாளுமே ஹேப்பியா இருங்க. உமன்ஸ் டே மட்டும் நம்மள சுத்தி இருக்கிற ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு உமன்ஸ் டே. சோ இந்த உமனை நம்ம டென்ஷன் பண்ண கூடாது. அப்படினு கூட நினைக்க மாட்டாங்க. எல்லா நாளும் டென்ஷன் தான் பண்ணுவாங்க. அதனால பாத்தீங்கன்னா நீங்க எல்லா நாளும் ஹேப்பியா இருக்கீங்க. இருங்க. நம்மளோட ஹேப்பிக்கு வந்து நம்ம தான் காரணமா இருக்கணும். இன்னொருத்தவங்க மூலமா நம்ம வந்து ஹேப்பி அடையணும் நமக்கு அவசியம் கிடையாது. அதனால எல்லாரும் ஹேப்பியா இருங்க. அதனால தமாத்தோண்டு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் ஏன் சைடுல இருந்து ஒன்னு கொடுத்துட்டு இல்ல அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆஃபர் சொல்லிருக்கு. ஏன்னா நம்ம வந்து இப்போ வந்து விமன்ஸ் டேக்காக நம்ம வந்து என்னடா நம்ம நிறைய பேர் வந்து அடிக்கடி ஆஃபர் கேட்டு நம்ம வந்து ஆஃபர் போட மாட்டோம். நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம் இல்லப்பா இதுக்கு ஆஃபர் வேண்டாப்பா அப்படின்ட்டு. பட் விமன்ஸ் டேக்கு ஆஃபர் போடலன்னா அது நல்லா இருக்காது. உமன்ஸ் டேக்கு ஒரு உமனா இருந்துட்டு உமன்ஸ் டேக்கு ஆஃபர் போடலாம் எப்படி? அதனால உமன்ஸ் டே ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஸோ நம்மளுடைய நாகாஸ் நேற்று இன்னைக்கு நாளைக்கு 3 நாள் ஆஃபர். ஆமாம், நேற்று இன்று நாளை மாதிரி 3 நாள் ஆஃபர் இருக்கு. ஸோ இந்த ஆஃபரில் வந்து நம்மளுக்கு எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்குது. குக்கிங் கோகோனட் ஆயில்ஸ், அந்த சல்ஃபர் இல்லாமல் இருக்கிற கோகோனட் ஆயில் தவிர மற்ற எல்லாமே இருக்குது. ஏன்னா ஆயில் வந்து நம்மளுக்கும் வரணும் வந்து ஹேர் ஆயில், டேண்ட்ரஃப் ஆயில், ஸ்கின் ஆயில், க்ளோ சீரம், வெயிட் லாஸ் பவுடர், சூப்பர் ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் பவுடர், ஹெல்த் மிக்ஸ், இம்யூனிட்டி பூஸ்டர், கால்சியம் பவுடர், இது மாதிரி 10 ஐட்டத்தை இப்போ வந்து நம்ம நாகாஸ் ஒலி நேச்சுரல் ப்ராடக்ட் சொல்ல சொன்னால் உட்காந்து லேகியம் வைக்கிற மாதிரி நாகாஸ் ஒலி நேச்சுரல் ப்ராடக்ட் தான். ஸோ நம்மளோட நாகாஸ் ஒலி நேச்சுரலில் பார்த்தீங்கன்னா ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம சன்லைட்டில் தான் பண்ணுறது. ஸோ அதனால தான் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த சூரிய கூடார உலர்த்தி அப்படின்னு சொல்லி நம்ம போட்டது. அதனால் ஆயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா சன்லைட்டில் ப்ராசஸ் பண்ணுவோம், காய்ச்ச மாட்டோம். அதே மாதிரி நம்மளுடைய ஃபுட் ஐட்டம்ஸ், இந்த பவுடர் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிறுதானியங்கள் வச்சு பண்ணுறது. ஸோ உங்களுக்கு வெயிட் லாஸ்னாலும் சரி, உடம்பு வந்து சோர்வாக இருக்குனாலும் சரி, இல்லை கை கால் வலி மூட்டு வலினாலும் சரி, எல்லாத்துக்குமே நம்மக்கிட்ட வந்து அதுக்கான விஷயங்கள் வந்து சிறுதானியங்களை பண்ணி வச்சுருக்கோம். வேணுன்ற ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கமெண்டில் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். இல்லை எல்லாரும் கருப்பாக வெள்ளையாக தான் பண்ணி வச்சுருப்பாங்க. நீ சிறுதானியத்தில் பண்ணி வச்சுருக்கேன் நீ. அப்படியா? சரி, ஓகே. சரி, நீங்கள் வந்து நம்மளுடைய கான்டாக்ட் நம்பரும் நம்மளுடைய என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். வேணுன்ற ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கால் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுட்டு வாங்கிக்கலாம். நம்ம அந்த பக்கமாக போய் பேசுவோம். ஏன்னா நான் சிரிக்கிறனோ இல்லையோ இந்த வெயில்னால மூஞ்சி ஈன்னு இருக்குது, சிரிக்கிற மாதிரியே இருக்குது. அதனால் அங்கே போய் பேசலாம். இன்றைக்கி உமன்ஸ் டே அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து புரோஜனமாக எதனா கொப்பிச்சு விடுங்க. நீங்கள் பாட்டுக்கு என்னைக்கும் போல் பாத்திரம் தேய்ச்சேன் பாத்ரூம் மக்கள் உடனே இல்லாமல் நீங்கள் புரோஜனமாக எதனா எப்பவும் போல் கொப்பிச்சு விட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னதுனால இன்றைக்கி உண்மையாகவே வந்து நம்ம வந்து காமெடிக்கு நிறைய விஷயங்கள் பேசினாலும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது. என்னென்னா இப்போ என்கிட்டே ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதெல்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க சில விஷயங்கள் சொல்லி. என்னென்னா செய்கிற வேலையை வச்சு இன்னொருத்தவங்க வந்து நம்மளை கணிக்கிறது. இந்த வேலையா அப்படின்றது அதை விட பெரிய வேலை போதும். ஓ இந்த வேலையா அப்படியே ரியாக்ஷன் டப்புன்னு மாறிடும் ஓ அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ஒரு சிலர் வந்து அவுட்ஃபிட்டை வச்சு இது பண்ணுவாங்க. நம்ம போட்டுருக்க காஸ்டியூம் அவுட்ஃபிட்டை வச்சு நம்மளுடைய வந்து நம்ம உடம்பு வந்து வெயிட்டாக இருக்குமா இல்லை ஒல்லியாக இருக்குமா இதெல்லாம் வச்சு பார்க்கறது. ஃபஸ்ட்டு நம்ம செய்கிற வேலை வந்து நல்ல வேலையா, நியாயமான வேலையா, நம்ம யாரையும் ஏமாத்தலையா, தப்பு பண்ணலையா, இது போதும். எந்த வேலை செஞ்சால் என்ன நான் கேட்குறேன். நான் என்ன கேட்குறேன், டாய்லெட் கழுவுனாலும் நம்ம குடும்பத்துக்காக தான் நம்ம ஒரு வேலை பார்க்குறோம். சரிங்களா? ரோடு பெருக்கினாலும் நம்ம வீட்டுக்காக நம்ம வேலை பார்க்குறோம். இது ஒருத்தவங்க வீட்டில் போய் நம்ம வேலை பார்க்குறோம் அப்படின்னா நம்ம குடும்பத்துக்காக நம்ம வேலை பார்க்குறோம். அப்போ அதாவது கிண்டல் பண்ணுறவங்கள பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்காக என்ன பண்ணீங்கன்னா இந்த கிண்டல் தான் பண்ணியிருப்பாங்க, வேற ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் என்ன கஷ்டப்பட்டு நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அது எந்த மாதிரி வேலையாக இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்காக நம்ம குடும்பத்தை முன்னேற்றி நம்ம கொண்டு போகணும்னு நினச்சி வேலை பார்க்குறோம்ல. அதனால் அதை வச்சு நீங்கள் பெருமை தான் படணும். சும்மா ஓகே நீ இந்த வேலை தான் பார்க்குறியா அப்படின்னு அவங்க சொல்கிறதுனால அது இலக்காரமான வேலைலாம் கிடையாது. அதை வந்து அவங்களால செய்ய முடியுமா? மற்றவங்களுக்காக நம்ம வாழ்ந்தோம்னா டெய்லி சாப்பாடு கூட சாப்பிட அப்படி நம்ம வாழணும்னு அவசியமே கிடையாது. இப்போ நீங்கள் செய்கிற வேலையை கிண்டல் பண்ணுறவங்களை கூப்பிட்டு நீ ஒரு வாட்டி செய்யினா செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு அது வராது. அப்போ அவங்களுக்கு வராத ஒரு விஷயத்த நம்ம செய்கிறோம் அப்படின்னா அப்போ அவங்கள விட நம்ம பெரிய ஆள் தான். அதனால் வந்து அடுத்தவங்க அதை சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்க நம்மளை வந்து கேவலமாக நினைப்பாங்களா? அதெல்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. நம்ம உழைச்சி முன்னேறோமா அதுதான் நம்மளுக்கு பெரிய சொத்து, நம்மளுக்கு பெரிய சந்தோஷம். இந்த கண்டவங்க சொல்கிறதெல்லாம் காதுலேயே வாங்கிக்காதீங்க. அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டோன்னா அதை வந்து நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டே இருங்க. அதுக்கான ஒரு விஷயத்த, அதாவது அது இப்போ எப்படின்னா இப்போ எனக்கு நான் ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறேன். பட் அது எனக்கு இன்னைக்கு கிடைக்கல, ஒரு மாசத்துல கூட எனக்கு கிடைக்கல. அதனால நான் என்ன பண்றேன், ஐயா சரி இப்போ இந்த ஒரு மாசம் முயற்சி பண்ணிட்டு அதை விட்டுருவோம் அப்படி அங்கிட்டு போகலாம். அங்கே நிறைய டிஸ்டர்ப் பண்ணி சத்தம் ஓட்டிட்டு இருக்காங்க. நாய் ஓட்டுறது பதில் சாய் ஓட்டிட்டு இருக்காங்க போயிடலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. அதனால் இங்கே வந்துட்டேன். உடனே இந்த பைக் நம்மளுக்கு நினச்சிக்க கிடைக்கிற சூழ்நிலையில் யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். யார் தான் இருந்தால் நம்மளுக்கு கேட்டேன் சும்மா கைதானே வைக்கிறோம். ஸோ என்னென்னா
இப்போ நம்ம வந்து அந்த ஒரு மாதத்துலேயும் எனக்கு அந்த ஒரு விஷயம் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், உடனே வந்து நம்ம ஐயோ என்னடா இது ஒரு மாதமாக நான் முயற்சி பண்ணுறேன் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னும் அதை விட்டுறக்கூடாது. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, ஆமாம் நீயும் ஒரு மாதமாக இதை முயற்சி பண்ணுற என்னத்தை இதில் சாதிச்ச நீ அப்படின்றத பண்ண முடியாது. ஆனால் என்னென்ன நம்ம செய்யணும்னு நினச்சிட்டோமா அதை பற்றி மனசில் வச்சுக்கிட்டே இருங்க. அதுக்குன்னு வந்து அதே மாதிரி இன்னொன்று சில பேர் வந்து தவறான முடிவுகள்லாம் சில பேர் எடுக்கிறாங்க. என்ன விஷயம் தெரியுமா, அவங்க வந்து ஒரு நல்ல வேலையில் இருப்பாங்க, அவங்க வேற ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டா டக்குன்னு அந்த வேலையை விட்டுட்டு இதுக்கு தவிரக்கூடாது. அந்த வேலையை பார்த்துக்கிட்டே இதை நீங்கள் பண்ணணும். இது நல்லா ஓரளவு க்ரோத் பண்ணதுக்கப்புறம் அந்த வேலையை நீங்கள் தைரியமாக விடலாம். நான் வந்து நானே சொந்தமாக ஒரு தொழில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கிற வேலையும் விட்டு அரசனை நம்பி புருஷனை கை விட்ட கதை ஆகிடப்போகுது. அதனால் என்னென்னா எதையுமே யோசித்து முடிவு பண்ணுங்கள். அந்த ஒரு மாதத்தில் நம்மளுக்கு ஒரு விஷயம் நம்ம நினச்ச விஷயம் கிடைக்கல அப்படின்னா கூட அதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ நான் வந்து உண்மையாகவே சொல்கிறேன், நான் ஒரு விஷயம் ஆசைப்பட்டேன்னா அதுக்கு பல வருஷ கற்பனை இருக்குது. எனக்கு எதுவுமே உடனே கிடைக்கல. பல வருஷ கற்பனைக்கு அப்புறமா தான் எங்களுக்கு ஒரு விஷயமே கிடைக்குது. அதனால் வந்து நீங்களும் நம்மளுக்கு வேணும்னு ஒரு விஷயத்த நம்ம நினச்சிட்டோமா அதில் தப்பு ஒன்றும் கிடையாது. நம்ம நியாயமான விஷயத்த நினைக்கிறோமா, அதனால் எப்போவுமே அதை பற்றி நீங்கள் வந்து சிந்திச்சுக்கிட்டே இருங்க. சிந்திச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்கள் கையில் ஒரு வாட்டி கண்டிப்பாக கிடச்சிரும். அது ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறோம், அதை வந்து இப்போ என்ன நம்மலாம் வருஷம் ஒரு முடிவு எடுப்போமே, அதாவது உடம்பு குறைக்கணும் அப்படின்னா இந்த வருஷம் நியூ இயர்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், அடுத்த வருஷம் நியூ இயருக்கு ஸ்லிம் பாடி ஆகி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி. ஒல்லியாக இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, நியூ இயர் அன்னைக்கு இருந்து ஆரம்பிக்கிறேன்டா, அடுத்த வருஷத்துக்குள்ளே நான் 10 கிலோ வெயிட் போட்டு காட்டலை என் பேரை மாற்றிக்கிறேன்னு. இது மாதிரி நம்ம டார்கெட் வைக்கும்போது என்ன பண்ணுறோம், இன்றைக்கி உமன்ஸ் டே, இன்றைக்கி ஒரு டார்கெட் நம்ம ஆரம்பிக்கிறோன்னு வைங்களா, அடுத்த உமன்ஸ் டேக்குள்ளே இதை நான் முடிச்சு காட்டிடுறேன்னு. அதுக்குள்ளே பல சூழ்நிலைகள் வரும், நம்மளுடைய மனநிலையும் மாறி போயிடும். அதனால் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க, இன்றைக்கி செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 3 மாதம் 6 மாதம் அந்த மாதிரி ஒரு டைம் வச்சுக்கோங்க. ஒரு ஷார்ட் டைமும் வச்சுக்கணும். ஒரு ஷார்ட் டைம் நீங்கள் வச்சுட்டு இதுக்குள்ளே நம்ம முடிக்க பார்க்குறோன்னா என்னென்னா நம்மளுடைய வேலைகளையும் நம்ம கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுவோம். ஒரு வருஷம் லாங் கேப்பாக வச்சுக்கினா அப்படியே மொல்லமாக ஆடிட்டு கிடப்போம், மொல்லமாக ஊந்துட்டு கிடப்போம். ஒரு சீக்கிரமாக ஒரு டைமிங்குள்ளே நம்ம இதை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் கொஞ்சம் அதுக்காக ஸ்பீடாக உழைக்க. நானுமே எனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன், அவங்களாம் வந்து என்ன குரோர் கணக்கில் உடனே அவ்வளோ பெரிய ஆள் உங்களுக்கு தெரியுமா, பீல் விடாதீங்கன்னு கேட்டுறாதீங்க. இருக்காங்க நம்மளுடைய டைப்ஸ் நிறையா பேர் இருக்காங்களே. ஏன்னா நான் நிறையா பார்த்துட்டேன். இளவரசன் எக்ஸாம்பிளுக்கு, இளவரசன் வந்து சொன்னார், இன்றைக்கி என் கையில் ஒன்றுமே இல்லை மகேஷன் அப்படின்னா. எங்கள் கல்யாணம் பண்ண புதுசில் இளவரசன் எங்களுக்கு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணார். நானும் அபியும் கையில் பணம் இல்லை, சென்னை போனோம், வீடுக்கு காசு வேணும்னு போய் நாங்கள் எல்லா இடத்துலையும் அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா இளவரசனை வந்து நிற்கிறாப்புல. பட் அப்படி ஆச்சரியமாக இருக்குது. அவங்க பணம் கொடுத்தாங்க. அவங்க ஊருக்கு நம்ம ஊருக்கு ஒரு 600 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். எதுக்கு இங்கே வந்தாருன்னு எங்களுக்கு தெரியல. மகேஷ் ஊரில் இருக்கீங்களா, ஆமாம் நீங்கள் வாங்க அப்படின்னாரு. அவரே கூப்பிட்டாரு, அவரே கையில் ஒரு 8000 பணம் கொடுத்தாரு. உதவி பண்ணவங்க அப்படின்னா நிறைய ஆச்சரியமா இருந்துச்சு. என்னடானா அது வந்து டார்கெட். அவர் நான் அந்த டைமில் வந்து பாரு மகேஷ், நான் வந்து வீடு வாங்குவேன், கார் வாங்குவேன்னு சொன்னார். ஒன்றுமே இல்லாம மனுஷன் அதுக்காக உழைச்சாரு. அவர் சொன்ன டயத்தை ரீச் பண்ணிட்டாரு. அதுதான் எல்லாத்துலேயுமே ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. ஆனால் ரொம்ப லாங்காக வைக்காமல் கொஞ்சம் இதுக்குள்ளே நம்ம இதை பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம அதுக்காக உழைப்போம். இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன், இப்போ நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயத்தை வந்து நம்ம அடையணும் அப்படின்னா நம்மளுடைய சூழ்நிலை, நம்மளுடைய வாழ்க்கை முறையும் கொஞ்சம் நம்ம மாற்றி தான் ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு அது கிடைக்கும். ஏன்னா வந்து என்கிட்ட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது, இப்போ இந்த யூடியூப் சேனல் வந்ததுக்கப்புறமா நம்மளோட வீடியோஸ்லாம் பார்த்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது, எப்படி தான் நீங்கள் இந்த 4 மணிக்கு 4:30க்கு எந்திரிக்கிறீங்கன்னே தெரியல, என்னால் நான் நினைக்கிறேன் ஆனால் எந்திரிக்க முடியலை அப்படின்னு. அப்போ அவங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், அதை எனக்கே நான் பல நேரம் சொல்லியிருக்கேன். என்னால் 4:30 மணிக்கு சில நேரம் எந்திரிக்க முடியலைன்னா எனக்கு நானே சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்மளை வந்து ஒரு விஷயத்தை தள்ளி போடுறோம். இப்போ காலையில் 4 மணிக்கு எந்திரிக்க முடியலை, நான் 8 மணிக்கு தான் எந்திரிக்கிறேன், 7 மணிக்கு தான் எந்திரிக்கிறேன், என்னால் அதுதான் முடியும் அப்படின்னா இந்த நேரத்தை எப்படி நீங்கள் தள்ளி போடுறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு வர்ற சக்ஸஸையும் நீங்கள் தள்ளி போடுறீங்க. அதுதான் உண்மை. இப்போ 4 மணிக்கு நீங்கள் எந்திரிச்சிங்கன்னா 8 மணிக்கு நீங்கள் ஒரு வேலையை ஆரம்பிக்கிறீங்க. இத்தனை நாள் நீங்கள் 8 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, இல்லை 7 மணிக்கு எந்திரிச்சு 8 மணிக்கு உங்கள் வேலையை தொடங்குறீங்கன்னா நீங்கள் 4 மணிக்கு எந்திரிச்சு பாருங்கள். அப்போ 5, 6, 7 3 மணி நேரம் ஒரு டைம் நம்மளுக்கு கிடைக்குது. இந்த 3 மணி நேரத்தில் நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் பண்ண முடியும். உங்களுடைய நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு எந்த ஒரு விஷயம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றி சில நாலேஜ் நம்மளால் வளர்த்துக்க முடியும். நம்மளை நம்ம சரியாக பார்த்துக்க முடியும். நம்மளுக்கான நேரமே நம்ம சீக்கிரம் எந்திரிக்கிறோம் அந்த நேரம் மட்டும்தான். ஏன்னா ஒரு 8 மணியே தாண்டிடுச்சுன்னா நம்ம ஸ்கூல் போகிறோம், பிள்ளைங்களை பார்க்கணும், கணவரை பார்க்கணும், அதுக்கப்புறம் மத்தியானம் சமைக்கணும், அப்புறம் ஈவினிங் சமைக்கணும். இடையில வந்து இவங்க கரண்ட் பில்லு, இபி பில்லு, இந்த மாதிரி எல்லாமே கரண்ட் பில்லுன்ற அது பேர் என்னது, கேபிள். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு நாள் முழுக்க நம்ம எவ்வளோ விஷயங்களை வந்து லேடிஸ் சந்திக்க வேண்டியது இருக்குது. அதனால் வந்து அப்படி போயிடும் நம்மளுடைய நேரம் எல்லாமே. அதனால் வந்து சீக்கிரம் எந்திரிக்க முடியலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, சீக்கிரம் எந்திரிக்க முடியலை அப்படின்னா உங்களுடைய லைஃப்பில் வர சக்ஸஸும் உங்களாலேயே தள்ளி போகுதுன்னு அர்த்தம். நீங்களே உங்களுக்கு கிடைக்க போகிற சக்ஸஸை வந்து மிஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதனால் வந்து சீக்கிரமாக எந்திரிங்க. கடவுள் நம்பிக்கை இருந்தால் விளக்கேற்றி பூஜை பண்ணலாம். ஆமாம், எல்லாரும் எழுந்திரிச்சு சாமி கும்பிட்டு தான் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. விருப்பம் இருக்கவங்க கும்பிடுங்க, விருப்பம் இல்லாதவங்க எழுந்திரிச்சாலும் அது பெரிய விஷயம். அவ்வளவுதான். இப்போ நான் எந்த வீடியோலையாவது நீங்கள் விளக்கேற்றி சாமி கும்பிட்டா மட்டும்தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும் நான் சொல்லவே மாட்டேன்.
அவங்களுடைய நம்பிக்கை அவ்வளவுதான். சரிங்களா, அவங்களோட நம்பிக்கை. இப்போ என்னோட நம்பிக்கை அதானே எல்லாம். ஆமா, திடீர்னு இவர் வந்துட்டாரு. வணக்கம் சார். ஸோ என்னன்னா நம்மளுடைய நம்பிக்கை தான் எல்லாமே. இப்போ நான் என்ன நினைக்கிறேன், எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு விளக்கேற்றிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் குளிக்காம விளக்கேற்ற மாட்டோமா, இந்த குளிச்ச உடனே ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்துடுதா மனசு மைண்ட், அதுதான் ஃபர்ஸ்ட். நீங்கள் எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலுமே எந்திரிச்சு அந்த தூங்கு மூஞ்சோட நீங்கள் ஒரு விஷயத்த செஞ்சீங்கன்னா செய்கிற விஷயமும் தூங்கு மூஞ்சி மாதிரி தான் இருக்கும். இல்லை, நான் காலைல பார்ப்பேன் 4 மணிக்கு ஒரு ஆள் எழுந்துச்சு உருட்டிட்டு கிடக்கிற மாதிரி இருக்கும். எழுந்துச்சு நேராக பாத்ரூமில் கொடுக்கிட்டு ஓடிடும், உட்கார கூட மாட்டா பக்கத்தில். பாத்ரூம் போயிட்டு குளிச்சுட்டு பல்ல விளக்கிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளில வந்துடும். எதுக்கு தெரியுமா, நம்ம எந்திரிக்கலாமான்னு யோசிக்கிறோம் பாருங்க, அந்த நேரத்தில் தூக்கம் வந்துடும். ஆமாம், அதனால எந்திரிச்ச உடனே யோசிக்கவே கூடாது அடுத்த விஷயம் என்னன்னு யோசிக்க கூடாது. அதாவது அடுத்து எந்திரிக்கலாமா இல்லை தூங்குவோமான்னு யோசிக்கக்கூடாது. எந்திரிச்ச உடனே அடுத்து என்ன, நம்ம குளிக்க போகணும், அவ்வளோதான். நீங்கள் குளிச்ச உடனே திருப்பி நம்மளுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு தூக்கமே வராது. அது வர்றது நீங்கள் சீக்கிரம் எழுந்திங்கன்னா மத்தியானம் கொஞ்சம் தூக்கம் வரும், ஆனால் பகலில் வராது நம்மளுக்கு இந்த காலை வேலையிலேயே. ஸோ ஃபஸ்ட்டு அதுதான். ஸோ நம்மளுடைய நம்பிக்கை தான். ஒன்று காலையில் எந்திரிச்சு பிடிச்சா விளக்கேற்றுங்க, கடவுள் நம்பிக்கை இருந்தால் விளக்கேற்றுங்க. அப்படி இல்லையா உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல, உட்காந்து நீங்கள் என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு 5 நிமிஷம் அதை கற்பனை பண்ணுங்க. அப்பா சாதிச்சுட்டோண்டான்னு ஒரு ஃபீல் வரும். அந்த சந்தோஷத்தோட அடுத்த விஷயத்தை தொடங்குங்க. எல்லாமே இல்லை நிஜமாவே சக்ஸஸாக இருக்கும். நானும் இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமாக தான் இருக்கும். ஆனால் நாங்கள் அது என்ன நினைச்சோமோ அது எங்களுக்கு கிடைச்சி. கார் இல்லாமலே நாங்கள் கார் கீழே கார் சாவி எடுத்துட்டு இது பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இப்போ ஒரு விஷயம் நடந்த விஷயம் பாருங்க. நான் நம்ம வீட்டில் பிஸ்னஸ் ஆரம்பிச்சோம். அதை தான் நான் சொல்கிறேனே. இதை நான் ஒரு vlogல சொல்லியிருந்தேன். சட்டுன்னு அது எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு தெரியல. பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு இந்த எடிட்டிங் ரூம் ரொம்ப சின்ன ரூம், ரொம்ப சின்னோண்டு, அதுக்குள்ளே ஆரம்பித்தோம். அங்கே தான் உட்காந்து எண்ணெயே ஊற்றுவோம் ஃபஸ்ட்டு நாங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஹாலுக்கு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த அட்டை பாக்ஸு, இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே சேர்ந்து அந்த போர்ட்டிக்கோ இப்படி அந்த வீடே நிறைஞ்சு போச்சு. படுக்கிற பெட்ரூம் மட்டும்தான் நாங்கள் வச்சுருப்போம். ஏன்னா அந்த தூங்குற ரூமில் பிஸ்னஸை கொண்டு போய் வைக்கக்கூடாது அப்படின்றதுனால நாங்கள் அந்த இடத்த யூஸ் பண்ணவே இல்லை. மற்ற எல்லா ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஐட்டமாக இருக்கும். அங்கேருந்து என்னுடைய டார்கெட் இத்தனை நாளுக்குள்ளே நம்ம ஆஃபீஸ் போயிடணும். நீங்கள் மகி கிட்ட கேட்டு பாருங்கள், அவருக்கு காது ஜவ்வே கிழிஞ்சு போகிற அளவுக்கு நான் சொல்லியிருப்பேன். மகி சீக்கிரமாக ஆஃபீஸ் போயிடணும், மகி ஆஃபீஸ் போயிட்டு 5 மணி 6 மணி வரைக்கும் நம்ம வேலை பார்க்கலாம், அதுக்கப்புறம் நம்மளுக்குன்னு கொஞ்சம் டைம் கிடைக்கும். இப்படிலாம் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அதுதான் என்னுடைய டார்கெட். அதுதான் கார் வாங்கணும்னு நினச்சேன். இது எதுவுமே அது என்ன சொல்கிறது, நம்மளுடைய பேராசையோ இல்லை பந்தாவோ இது கிடையாது. நம்மளை கிண்டல் பண்ணவங்க முன்னாடி நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும். நாங்கள் கார் வாங்க மாட்டோம், இதெல்லாம் நல்ல குணம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கார் கிடைக்கும், இப்படியெல்லாம் என்ன கிண்டல் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை போய்ட்டு சூப்பர் ஒரு கார் நம்மளுக்கு அமைஞ்சது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு சூப்பர் கார், அவள் தான். ஏன்னா எப்போவுமே நம்மளுக்கு மேலே இருக்கிறவங்கள நினச்சோம்னா நம்மளுக்கு இருக்கிற வாழ்க்கை கூட கசக்கதை செய்யும். நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்கள நம்ம நினச்சி பார்க்கணும். வாங்கணும்னு வெயிட் பண்ணுறாங்கல்ல நிறைய பேர், அப்போ அவங்களுக்கு முன்னாடி கடவுள் இதை வாங்க வச்சிருக்காருல, அது சந்தோஷம் அப்படின்னு. அதனால் அதை தான் நம்ம எப்போவுமே நினைக்கணும். ஸோ கார் வாங்கணும்னு நினச்சி டார்கெட் வச்சது, கார் வாங்கியாச்சு, அவ்வளோதான். என்னோட இது அதோட முடிஞ்சு போச்சு. அந்த கார் நம்ம வாங்கிட்டு அவள் தான். அதுக்கப்புறம் ஒரு இடம் வாங்கணும்னு டார்கெட் வச்சோம், வாங்கணும். வீடு கட்டணும் டார்கெட் வச்சோம், வீடு வாங்கணும். அப்பப்போ பேட்டரி ஹஸ்கியா பேசுகிற மாதிரி வருது, இருக்க வாய்ஸ் உள்ள போது பேட்டரின்ற வீடு கட்டணும்னு நினச்சது வீடு. இப்போ என்னோடது என்ன ஆகிடுச்சு, வீடு கூட குடி வந்துக்கலாம், பார்த்து மொல்லமாக வந்துக்கலாம் அப்படின்னு போயிட்டு ஃபஸ்ட்டு நான் கடவுள் ஒரு பிஸ்னஸ் அமைச்சு கொடுத்தாரா, அதுக்கு நான் டார்கெட் வச்சுக்கிட்டு நான் ஆஃபீஸ் வந்தே ஆகணும்னு விடாப்பிடியாக இருந்தேன். நான் எங்கே போனாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனாலும் அதை தான் சொல்லுவேன், மஞ்சு நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டேன்னா எனக்கு இவ்வளோ நேரம் கிடைக்கும் மஞ்சு, அந்த நேரத்தில் நான் இன்னொரு விஷயத்த செய்வேன் மஞ்சுன்னு சொல்லிட்டே இருப்பேன். பார்த்தா கரெக்டாக இப்போ ஆஃபீஸும் வந்தாச்சு. அப்போ எல்லாமே நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் நல்ல விஷயம் நினைக்கிறீங்கன்னா அது இயற்கைக்கு தெரியும், இவன் என்ன நல்லது தானே நினைக்கிறான், அதை கொடுத்தா தான் என்ன அப்படின்ற மாதிரி. அதனால் நல்லதையே நினைங்க, யாரை பற்றியும் நினைக்காதீங்க, உங்களை பற்றி மட்டும் நினைங்க. உங்களுக்கான விஷயத்தை எப்படி உருவாக்கிக்கலாம் அப்படின்றத நினைங்க. எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். இதை நீங்கள் நினைக்கலாம், என்ன சும்மா ஒரு கார் வச்சுருந்த, ஒரு வீடு கட்டிட்டு, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு இவ்வளோ பேசுகிறியா அப்படின்லாம் கிடையாது. என்னென்னா ஒன்றுமே இல்லாமல் இந்த இடத்துக்கு வந்தோம்ல, அதனால் இதை பேசுகிறேன் நான். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்மளை தட்டுறதுக்கான ஸ்பீச் வேணால் நம்ம பக்கத்தில் இருக்கவங்க கொடுக்குறாங்க. அதெல்லாம் உன்னால் முடியாதப்பா, அதெல்லாம் செய்யாதப்பா, இருக்கிற காசை நட்டப்பட்டுறாதப்பா, அதெல்லாம் ஆரம்பிக்காதப்பா, இப்படி சொல்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. ஆனால் என்னென்னா நம்மளுக்குள்ளே இருக்கிற திறமையை தூண்டி விட்டு ஒரு தைரியத்தை கொடுக்கறதுக்கெல்லாம் ஆள் கம்மி, நிறைய பேர் கம்மி தான். அதனால தான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒன்று நான் அப்பப்போ பேசுகிறேன். இதுவும் நான் எதுக்கு பேசுகிறேன்னா, எனக்கு ஃபோன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறீங்க, நீங்கள் இந்த ஸ்பீச்சை கேட்டு நான் இந்த விஷயத்தை ஆரம்பித்தேன்னு. ஓகே, நம்ம பேசுகிறோம், அது இன்னொருத்தவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குது, ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குதுன்னா பேசலாமே, தப்பு இல்லையே. நம்ம என்ன புறணியாக பேசிகிட்டு இருக்கோம், அதுதான். ஸோ அதனால் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு விஷயத்தை இன்றைக்கி நீங்கள் நாளைக்குன்னு தள்ளி போடாதீங்க. எதையுமே இன்றைக்கி நீங்கள் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா சின்னதாக ஆரம்பிங்க. சின்னதாக ஆரம்பித்து சும்மா நீங்கள் 100 ரூபாய்க்கு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு 50 ரூபாயை போட்டு ஆரம்பிங்க. அது மூலயமா வர லாபத்தை திருப்பி இதில் போடுங்க. அந்த மாதிரி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களாலேயும் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம குடும்பத்துக்காக நம்ம பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, பண்ண முடியும்.
அதனால் பயப்படாதீங்க, அசிங்கப்படுறாங்க, நம்மளை வந்து இது பேசுகிறாங்க அது பேசுகிறாங்க எதுவுமே நினைக்காதீங்க. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் நேராக இப்படி குதிரைக்கு அந்த கடிவாளம் போட்டாமல் இப்படியே போங்க, இப்படின்னு பார்க்காதீங்க. நம்ம நேர் வழியை பார்த்து போனால் நம்ம எல்லாருமே நல்லாயிருப்போம், அவ்வளோதான். ஸோ இதை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், நான் திருப்பி நம்மள்ட்ட சொல்லணும்ல. ஸோ நம்மளுடைய நாகஸ்வனை நேச்சுரல் ஆஃபர் போயிட்டு இருக்கு. வேணுன்ற ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபர். இன்னைக்கு நாளைக்கு தான் ஆஃபர் இருக்குது. ஆமாம், இன்னைக்கு நாளைக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்குது. இதுவே பார்த்தீங்கன்னா உமன்ஸ் டேக்காகவே நம்ம இந்த ஆஃபர் போட்டது. ஏன்னா நம்மளுடைய ப்ராடக்ட் எல்லாமே மேக்ஸிமம் நிறைய உமன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதனால். ஸோ வேணுன்ற ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கால் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா வாட்ஸ்அப்பில் உங்கள் ஊர் உங்கள் பேரை நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் அதுக்கும் டீட்டெயில் எல்லாமே அனுப்பிடுவேன். ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.